பேர் தான் வைஷு. இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவனுக்கு நான் தான் எல்லாமே. என் பேரு ஜிஷ்மா. இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். இவனுக்கு நான் தான் எல்லாமே. டேய் இப்படி ஓடும். டேய் ரெண்டு கையும் பிரிச்சு எடுத்துருங்க போலயே. ஏண்டா ஹரி, உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோ இல்லை உனக்கு ஒரு கல்யாணம் எனக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிடும்ல? ஆமா, ஆனா அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கே. என்னது? நான் லவ் பண்ற பொண்ணை நீ ஃப்ரெண்ட் ஆக்கிடு, அதே மாதிரி நீ லவ் பண்ற பையனை நான் ஃப்ரெண்ட் ஆக்கிடுறேன். ஏய் சூப்பர்ல. உன்னால நான் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு ஏன்ல நீ ஃப்ரெண்ட் ஆக்கிட்டனா நம்ம லைஃப்ல ஒன்னாவே இருக்கலாம்ல. ஒன்னா இருக்கலாம். சூப்பர். ஐஷு அவதான் என் ஆளு. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஹாய். நீ அவளை ஃப்ரெண்ட் ஆக்கணும், அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிரியாம இருக்கும். டேய் அறியாத வயசுல தெரியாம பேசினதுல ஞாபகம் வச்சுட்டு ஏன்டா இப்போ என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாத்துறதுக்கு நான் யாருனே தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு பதிலா நான் உடனே அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போயிடுவேனே. அடியே, எல்கேஜில இருந்து ஒன்னா இருக்க என்னை விட இப்போ வந்த என் லவ் உனக்கு முக்கியமாயிடுச்சுல? ஹே லூசு, இதை நான் சொல்லணும் உன்கிட்ட. வைஷு அவகிட்ட பேசி பாருடி. ஒருவேளை உனக்கும் அவளுக்கும் செட் ஆகிட்டா நான் லவ்க்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விடானால. சப்போஸ் செட் ஆகலனா? அண்ணா ஒரு இஞ்சி டீ ஒரு காஃபி. அண்ணா ஒரு இஞ்சி இல்லாத டீ ஒரு காஃபி. என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இஞ்சி போட்ட டீ தான் பிடிக்கும். அது உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கப்போ என் பாய் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் இஞ்சி இல்லாத டீ கொடுத்தாலும் குடிப்பான். இஞ்சி போட்டா பிடிக்கும்னு தெரிஞ்சும் ஏன் இஞ்சி இல்லாம கொடுக்கணும்? இஞ்சி இருக்கப்பவே இஞ்சி இல்லாம இருக்க பழகினாதான் உண்மையாவே இஞ்சி இல்லாதப்ப இஞ்சி இல்லாம இருக்க முடியும். இட்ஸ் கால்ட் சர்வைவிங் ஸ்கில். இதெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு தான் தெரியும். பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு என்ன தெரிய போகுது? ஆனா உனக்கு கொலாடி சண்டை ஆரம்பிச்சது. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பிடிக்கும்னு சும்மா இத நோய். ஏண்டா உனக்காக அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, போய் என்னன்னு கேட்காம இங்க ஒளிஞ்சின வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? டேய், ஒரு மனுஷனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது பெஸ்ட் ஃப்ரெண்ட் அமையாது, பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் அமையாது. என்னதான் அவங்க சண்டை போட்டாலும் எனக்காக தானே சண்டை போடுறாங்க. அதெல்லாம் வர மச்சி. நீ வந்ததுனால தான் அவன் என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டான். சும்மா புதுசா வந்துட்டு இந்த சீனை வந்து இங்க போட்டுருக்காதே. சிக் பொடி. நீ பொடி. நீ என்னடி என்ன சொல்றது? அது சரி, இப்ப அதுல எந்த டீ குடிக்க போற? வைஷு நீ எனக்கு பிடிக்குன்னு சொன்ன இஞ்சி. ஜிஷ்மா நீ எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைச்ச சர்வைவிங் ஸ்கில் நார்மல் டீ. இப்போ இது ஒரு கடி, இது ஒரு குடி. எப்படி? யாரும் நானும். ஐயோ பண்ண இருக்கு. ஹாய் பேபி. மறைக்கிறா? ஹே ஆமா பேய். ஹாய். செத்தண்டா. ஹரி இதோ வந்துட்டேன். நாளைக்கு நமக்கு 6 month anniversary. ஸோ நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். என்னை வந்து பிக் பண்ணிக்கோ. நம்ம 2 பேர் மட்டும் கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பரா பண்ணிடலாம். சரி பாய். பாய். நாளைக்கு நானும் அவளை மட்டும் தனியா. வைஷு நேற்று நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நாளைக்கு நான் ஆஃபீஸ் வர மாட்டேன், ஸோ உன்னை பிக்கப் பண்ண வர முடியாது சொன்னா இல்லையா? சொன்னியே. அப்புறம் எதுக்குடி இங்க வந்த? நான் காலைல உனக்கு கால் பண்ணப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? வண்டா நைட் நேரத்தில் இதுவா? ஹலோ டேய், என் வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சர்வீஸ் விட்டுருக்கேன். நீ இன்னைக்கு என்ன ஆஃபீஸ்ல மட்டும் டிராப் பண்ணிடுறியா? என்னடி கேள்வி இது? டெய்லி நான் தானே பிக்கப் பண்ணுறேன். வரேன் வை. இல்ல நேத்து நீ சொன்னல நாளைக்கு என்னால வர முடியாதுன்னு, அதான் கேட்டுக்கிட்டேன். நீ எப்பவும் வரத்துக்கு வந்துரு, நான் கூட்டு போகிறேன். ஓகேடா பாய். சொதப்பிட்டியடா. நீ தானடா ஹரி என்ன வர சொன்ன. ஓ தூக்க கலக்கத்தில் சொல்லிட்டோம்மா, சாரி. சரி போலாமாடா, டைம் அது. எப்படி போறது? அதான் 3 பேர் இருக்கோம்ல. நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், நீ எனக்கு பின்னாடி உட்காந்துக்கோ. நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், எனக்கு பின்னாடி நீ உட்காந்துக்கோ.
ஆமா அதான் கரெக்டா இருக்கும். டேய் ஹரி, மறந்துட்டியா? எனக்கு பின்னாடிக்கு பின்னாடி உட்காந்தா தலை சுத்துமே. கரெக்டு தான். ஓஹோ. பட் பின்னாடி உட்காந்தா ஜிஸ்மாக்கு வாந்தி வருமே. அதனால என்ன பண்றேன், கேப் விட போடுறேன். நீ அதுல வந்துரு. அப்படியா? சரி ஓகே, நீ போடு. கேப் விட வந்துச்சு. யார் புக் பண்ணது? நாங்க தான் ப்ரோ. ஏறு போலாம். ஏய், நீ கேபிட்டல்ல போ. நான் கேபிட்டோல வரணுமா? ஆமா. ஆமாவா? குட் பை. அம்மா. மேடம் ஓடிபி. போயா. எக்ஸ்ட்ரீம்லி சாரிம்மா. இன்னைக்கு உனக்கு சென்னையை சுத்தி காட்ட போறேன். சொல்லு எங்க போலாம்? எனக்கு இப்போ நிறைய இடத்துக்கு போகணும். ஆனா இப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வாயா நம்ம ஆபீஸ் போலாம். ஆபீஸா? டேய் ஜிஸ்மா எங்கடி? அவ கேபிட்டல்ல வரா. ஜிஸ்மா எங்கடி போற? நீ தானே என்ன கேபிட்டோல போக சொன்ன. நான் வயசு கேக்குறேன்னு நினைச்சுக்கிட்டேன்டி. அப்போ நீ என்ன கேபிட்டல்ல வர சொன்னியா? உனக்கு என் வாய்ஸ்க்கு இவ வாய்ஸ்க்கு கூட டிஃபரன்ஸ் தெரியல. உன்னால என்ன கூட்டிட்டு போக முடியாதுன்னா எதுக்குடா என்ன வர சொன்ன? உன்னால என்ன கூட்டிட்டு போக முடியாதுன்னா எதுக்குடா என்கிட்ட வரேன்னு சொன்ன? இப்போ வரேன்னு சொல்றேன். அப்போ நீ ஏன் கூட வரலையா? இப்போ ஏன் கூட யார் தாண்டா வரீங்க? என்னால கேபிட்டோல போக முடியாது. என்னாலயும் கேபிட்டல்ல போக முடியாது. யோ என்ன இதுக்கே பின்னாடி உட்கார சொன்ன? யோ எனக்கு பின்னாடி உட்கார்ந்து வாந்தி வரியா? அதான். ஏங்க ஓடிபி? யோ மண்டை அடிச்சிடுவேன். போயா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். ஐ ரெண்டு புது சொக்கா. இப்போ எது போட்டு வர போற? சொல்லுடா. இப்ப எதை போட்டு வர மட்டும் பாருங்க. குருமுண்டா. எப்படி ஓகேவா? இது சிப்பா. வந்து இது வந்து எதுக்கு முறைக்குதுங்க? நல்லா தானே இருக்கு. கிறுக்க மாதிரி ரெண்டு சட்டையை போட விட்டாலுங்க. ப்ரோ டிசைன் சூப்பரா இருக்கு. எங்க எடுத்த? பேண்ட் இந்த மாதிரி கிடைக்குமா? ஹாப்பி பர்த்டே பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாப்பி பர்த்டே பாய் ஃப்ரெண்ட். இப்போ என்ன பண்ண போற? ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி பர்த்டே டு யூ. ப்ரோ அதுல ரெண்டு இருக்கு பாரு. ஊட்டவா போற? ஊட்டு. யாராச்சும் காப்பாத்துங்கடா. சரிப்பட்டு வராது. டேய் கேக்க தூக்குங்கடா. என்ன தூக்கிட்டு போயிட்டீங்க? சரி அப்ப எனக்கு இதை கொடுத்துறா. ஐயோ கேக்கு போயிடுச்சு. உன் ஆள் கூட என்னால ஃப்ரெண்டா இருக்க முடியல ஹரி. ஒருவேளை நான் ஒரு பையனை லவ் பண்ணியிருந்தாலும் அவன்கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணியிருப்பனோ என்னமோ. ஐ திங்க் நம்ம இன்னும் மெச்சூர் ஆகணும்னு நினைக்கிறேன். மெச்சூர்னா எப்படி? நீ உன் லவ்வை பாரு, நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன். ஏ வைஷு, எனக்கு இருக்க ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான். நான் ஒன்றும் ஃபன்காக பெஸ்ட்டி வச்சுட்டு சுற்றுவாங்களே அந்த மாதிரி பையன் இல்லை. போனா போகட்டும்னு விட்டுட்டு வேற ஆள் தேடி போகிறதுக்கு. டே ஹரி, எனக்கும் இருக்கிற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான்டா. நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. பட் இதை நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு புரியவே. அது வரைக்கும் நீ எப்போ வேணா என்கிட்ட பேசலாம், மெசேஜ் பண்ணலாம், நான் இருக்கேன். ஆனால் என்கிட்டேருந்து உனக்கு எந்த மெசேஜும் வராது. இங்க பாரு ஹரி, நான் உன்னை லவ் பண்றேன். நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்காக பண்ணுவேன். அதுக்காக திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவன் எனக்கு ஃப்ரெண்டு, அதனால உனக்கும் ஃப்ரெண்டுன்னா அது சுத்தமாக எனக்கு பிடிக்கல. வைஷுக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை. எனக்கு இது ஃபர்ஸ்ட் லவ் இல்லை, ஆல்ரெடி 2 லவ் பண்ணியிருக்கேன். பட் அவங்களாம் விட்டு போனப்போ கூட வைஷு என் கூடவே இருந்தா. இந்த மாதிரி ஃப்ரெண்டு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அவள் ஒரு பொண்ணாக இருக்கிறதும் நான் ஒரு பையனாக இருக்கிறதும் தான் பிரச்சனை. நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்ன? எனக்கு வைஷுவை ஃப்ரெண்டாக பார்க்குறதுல பிரச்சனை இல்லை.
ஆனால் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்துட்டு அவளை உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவளுக்கு என்னை விட உன்னை பற்றி எல்லாமே தெரியுது. அது எனக்கு பிடிக்கல. நம்ம 2 பேரும் லவ்வர்ஸாக இருக்க வரைக்கும் எங்களால் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாது. அதனால் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுற வரைக்கும் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு டபுள் ஓகே.